வணக்கம். ஸோ சமீபத்தில் செய்தியில் வந்தது தான் ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த 4 மாதங்களாக இந்தியாவினுடைய நெட் எஃப்டிஐ நிகர எஃப்டிஐ நெகட்டிவில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 2025 இந்தியாவோட நெட் எஃப்டிஐ வந்து -1.6 பில்லியன் யூஎஸ் டாலர் அதுக்கு அடுத்த வந்தனா இதுவும் நெகட்டிவ்லேயே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெட் எஃப்டிஐனா என்னன்ற போகிறதுக்கு முன்னாடி முதல்ல எஃப்டிஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிகள் இந்தியாவில் அந்த கம்பெனியோட பிரான்ச்சோ இல்லை ஆஃபீஸோ இல்லை ஃபேக்ட்ரியோ இந்தியாவிலேயே வச்சு இந்தியர்களுக்கு வேலை கொடுத்து அது மூலம் தயாரிக்கப்படும் பொருட்களை ஏற்றுமதி பண்ணி அதில் வர லாபத்தை பார்ப்பது தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரினில் இருக்கிறவங்க டைரெக்டாக இந்தியாவிலே வந்து முதலீடு செய்வது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. இதில் வந்து நெட் எஃப்டிஐக்கு போகிறதுக்கு முன்னாடி கிராஸ் எஃப்டிஐன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? கிராஸ் எஃப்டிஐ அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ ஃபாரின் மணி வந்தது அப்படின்னு சொல்கிறத பற்றி தான். இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ வெளிநாட்டு பணம் உள்ளே வந்தது, இது வந்து கிராஸ் எஃப்டிஐ. நெட் எஃப்டிஐ அப்படிங்கிறது கிராஸ் எஃப்டிஐ மைனஸ் அவுட்ஃப்ளோ, அதாவது அவுட்ஃப்ளோன்றது எவ்வளோ ஃபாரின் மணி இந்தியாவிலேருந்து வெளியே போயிருக்கு. ஓகேங்களா? நெட் எஃப்டிஐ எப்படி கால்குலேட் பண்ணால் எவ்வளோ ஃபாரின் மணி இந்தியாவுக்குள்ளே வந்தது மைனஸ் எவ்வளோ ஃபாரின் மணி இந்தியாவிலேருந்து வெளியே போனது அப்படிங்கிறது. இப்போ இந்த நெட் எஃப்டிஐ தான் நெகட்டிவில் இருக்குது. இது அலார்மிங் சுச்சுவேஷன், அபாயகரமானதா, இந்திய பொருளாதாரத்துக்கு அபாயகரமானதா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து எக்கனாமிக் டைம்ஸில் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லாம் இதை சொல்லிகிட்ருக்காங்க. கிராஸ் எஃப்டிஐ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்தியாவில். ஓகேங்களா? கிராஸ் எஃப்டிஐ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை மீறியும் ஏன் வந்து நெட் எஃப்டிஐ வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்றதுக்கு ரெண்டு ரீசன் வந்து எக்கனாமிக் டைம்ஸ் பேப்பர் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரீபாட்ரியேஷன் ஒன்று, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ரீபாட்ரியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ப்ராஃபிட்டை வெளியே எடுத்துகிட்டு போகிறது, டேக்கிங் த ப்ராஃபிட்ஸ் பேக். சிம்பிளாக சொல்லணுன்னா லாபத்தை எடுத்துகிட்டு போகிறது. அதாவது இந்தியாவில் உள்ள ஃபாரின் கம்பெனிகள் தங்களோட லாபத்தை திரும்ப எடுத்து செல்லுதல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனிலேருந்து ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த லாபத்தை அவங்க ஜெர்மனிக்கு திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் வேறு விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? அதுக்கு பேர் ரீபாட்ரியேஷன் அப்படிம்பாங்க. எக்கனாமிக் டேர்மில் ரீபாட்ரியேஷன் அப்படிங்கிறது டேக்கிங் த ப்ராஃபிட்ஸ் பேக் டு தியர் ஓன் ஹோம் கண்ட்ரி. இன்னொன்று வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது செல் அண்ட் எக்ஸிட், சேல் பண்ணிவிட்டு வெளியேறுது, முதலீடுகளை விற்பனை செய்து வெளியேற்றுறது. ஓகேங்களா? அந்த எஃப்டிஐ அந்த ஃபாரின் கம்பெனி வந்து தங்களுடைய ஷேர்ஸ் முதலீடு எல்லாத்தையும் விற்றுட்டு எனக்கு போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறுது. இது ரெண்டு தான் ரீசன். ஒன்று வந்து ரீபாட்ரியேஷன், இன்னொன்று வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் கிராஸ் எஃப்டிஐ ரொம்பவே இந்தியாவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்க? கிராஸ் எஃப்டிஐ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இந்தியன் கம்பெனிஸ் வந்து வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்றதுமே அது இன்னுமே அதிகமாகிட்டு இருக்குது. இந்தியன் கம்பெனிஸ் இன்வெஸ்டிங் அவுட் சைட் இந்தியா இஸ் பிகமிங் லார்ஜ் அப்படின்றதையும் எக்கனாமிக் டைம்ஸ் பேப்பர் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அவுட்வேர்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2.7 பில்லியன் அமெரிக்க டாலரில் இருக்குது டிசம்பர் 2025 ஆர்பிஐ ரிப்போர்ட் படி. இப்போ வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியா வந்து அதிகமாக எந்த நாடு நம்மளுக்கு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 80% ஆஃப் எஃப்டிஐ டு இந்தியா வந்து 3 நாடு தான். சிங்கப்பூர், மொரிஷியஸ், நெதர்லாண்ட்ஸ். சிங்கப்பூர், மொரிஷியஸ், நெதர்லாண்ட்ஸ், இந்த 3 நாடுகள் தான் எஃப்டிஐயில் வந்து இந்தியாவுக்கு அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக அவங்க வந்து எஃப்டிஐ இங்கே இருக்குது. இந்தியன் கம்பெனிஸ் வெளியே போகிறது அப்படின்ற பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் சிங்கப்பூர் நிறையா, செகண்ட் அமெரிக்கா, தேர்ட் யூஏஇ. சிங்கப்பூர், யூஎஸ்ஏ, இந்தியன் கம்பெனிஸ் இன்வெஸ்டிங் அவுட் சைட். ஓகேங்களா? அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இன்னும் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நிதி சார்ந்தது இன்னொன்று. ஓகேங்களா? ஸோ கிராஸ் எஃப்டிஐ அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தியாவுக்குள்ள ஃபாரின் மணி வரது வந்து அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் நெட் எஃப்டிஐ வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வந்து ஃபீல் பண்ணவே தேவையில்லை அப்படின்றதும் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறது.
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிராஸ் இன்ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது ஒன்றும் பெரிய அபாயகரமான சுச்சுவேஷன்லாம் கிடையாது, மீடியா தான் ஹைப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த கிராஸ் இன்ஃப்ளோ இஸ் ஸோ ஹை, வை யூ நீட் டு ஃபீல் ஃபார் த நெகட்டிவ் நெட் எஃப்டிஐ அப்படிங்கிறாங்க. எக்கனாமி வந்து இந்தியன் எக்கனாமி வந்து மெச்சூரிட்டி ஆகிட்டுருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்தியன் கம்பெனிஸ் வந்து குளோபலாக ரீச் அவுட் ஆகியிருக்காங்க. முன்னாடிலாம் இந்தியன் கம்பெனிஸ் வெளிநாட்டில் போய் முதலீடுகள் அப்படிங்கிறது ரொம்ப மினிமலாக இருந்தது. இப்போ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. தே ஆர் எக்ஸ்பேண்டிங் குளோபலி. அதே மாதிரி ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு வெளியே போகிறதுமே நல்ல சிக்னல். அது வந்து அவங்க விற்றுட்டு போனாலும் சரி, இல்லை அவங்க நாட்டுக்கே கொண்டு போய் அவங்க பணத்தை வந்து இது பண்ணுறாங்க, அதாவது ரீபேட்ரேஷன் பண்ணாலுமே அது வந்து நம்மளோட எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் ஃபாரின் கம்பெனினால் இது ரீபேட்ரேஷனே பண்ண முடியுது. நம்மளோட எக்கனாமி வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் அப்படின்றதுனா ஒரு ஃபாரின் கம்பெனி ரீபேட்ரேஷனே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்தியன் எக்கனாமி வந்து இஸ் குளோபலி இன்டெகிரேட்டட் நோ. முன்னெல்லாம் பேருக்கு வேணால் சொல்லிகிட்டு இருக்கலாம், ஆனால் இப்போ இந்தியன் எக்கனாமி இஸ் குளோபலி இன்டெகிரேட்டட். ஸோ நெட் எஃப்டிஐ வந்து நெகட்டிவாக இருக்கிறது வந்து பெரிய பேனிக் சுச்சுவேஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா கிராஸ் இன்ஃப்ளோ வந்து நம்மளுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இதை பற்றி நாம் எந்த விதமான பயமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி எக்கனாமிக் டைம்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.